நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. பிரசங்கி 5:1-4 நமது ஆண்டவரை குறித்து அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை என வேதம் கூறுகிறது. ஆண்டவரின் பார்வையில் மூடர் யார் என்பதை இவ்வேத பகுதியில் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திற்கு போகும்போது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது நாம் மூடரை போல அல்ல, ஞானிகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும். அப்போது தேவன் நம்மில் பிரியமாய் இருப்பார். தேவாலயத்திற்கு போகும்போது நமது நடைகளை காத்து கொள்ள வேண்டும், பாரம்பரியமாக அல்ல. என் தகப்பனை காண என் தகப்பனுடைய வீட்டுக்கு போகிறேன் என்ற உணர்வோடு, அன்போடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு போக வேண்டும். எந்தவித உணர்வும் இல்லாமல் பலியிடுவதற்காக பலியிட வேண்டாம். குற்ற பாவ நிவாரண பலியாக இருதயத்தை உடைத்து பாவத்தை அறிக்கையிட்டு சர்வாங்க தகன பலியாக நம்மையே முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போஜன பான பலியாக ஆண்டவரில் அன்பு கூர்ந்து உறவு கொண்டு நமது செவிகளை திறந்து ஆண்டவர் நம்மிடம் என்ன பேசுகிறார் என்று கவனித்து கேட்டு அவர் அண்டை கிட்டி சேருவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஓசியா 14:2, எபிரேயர் 13:15. இதுவே ஆண்டவருக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரி என சவுல் ராஜா கர்த்தர் சங்காரம் பண்ண நியமித்தவைகளை தப்பவிட்டு அதில் சிலவற்றை எடுத்து கர்த்தருக்கு பலியிட்ட போது சாமுவேல் தீர்க்கதரிசியினால் கடிந்து கொள்ளப்பட்டார். அவருடைய வார்த்தையை சவுல் புறக்கணித்தபடியினால் அவரை ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டார். மேலும் துணிகரமாயும் மனம் பதறியும் தேவையில்லாத வார்த்தைகளை தேவ சமூகத்தில் பேச வேண்டாம். ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதிக்கவும் வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அப்பா பிதாவே, உம்மை பக்தியோடு ஆராதிக்க சேவிக்க, உமக்கு பிரியமாய் உம்மை கிட்டி சேர உமது ஞானமும் உணர்வும் பரிசுத்த ஆவி நிறைவும் எனக்கு தாரும். புத்தியினமாய் நான் நடந்து கொண்டதை மன்னியும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.